அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் அப்படின்ற யூனிட்ல தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற டாப்பிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் சிலபஸில் டைரக்டாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே முடிச்சுட்டு பிற தலைவர்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்காக நம்ம நிறைய தலைவர்களை முக்கியமான தலைவர்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் ஏற்கனவே நம்ம 3 முக்கியமான தலைவர்கள் பற்றி பார்த்துருக்கோம். இன்னைக்கு இந்த வகுப்பில் தாதாபாய் நௌரோஜி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. தாதாபாய் நௌரோஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு முக்கியமான ஒரு தலைவர். ஸோ கொஷின்ஸ் இவரை பற்றி நிறைய கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நல்லா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1825 1917 வரைக்கும் இவருடைய காலம் அப்படின்றது. மும்பையில் இருக்கக்கூடிய நௌசாரி அப்படின்ற இடம் தான் இவருடைய ஊர். இந்த சிறப்புகள் எல்லாமே இவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படக்கூடியவர். இந்தியாவின் கிளாட்ஸ்டோன் என்று அழைக்கப்படுவார். அப்போ கிளாட்ஸ்டோன்னா யாருன்னா ஒரு யூகேவுடைய ஒரு முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருந்த ஒரு நபர். முக்கியமான அமெரிக்காவுடைய லிபரலுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு தலைவராக இருக்கார் கிளாட்ஸ்டோன் அப்படின்றவர். அதே போல் இந்தியாவுடைய கிளாட்ஸ்டோன் யார் அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி தான் அப்படி அழைக்கப்படுறாரு. இந்தியாவுடைய முதலாவது பொருளாதார சிந்தனையாளர். எல்லாரும் சுதந்திரம் சுயராஜ்யம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்போ இந்தியாவுடைய பொருளாதார நிலையை பற்றி முதல்ல ஆய்வு பண்ணவர் யார் அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி தான். காந்தி, பாலகங்கார திலகர் போன்ற தலைவர்கள் கூட இவரை என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய முன்னோடி தாதாபாய் நௌரோஜி தான் அப்படின்றத பெருமையாக சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் அதிகாரப்பூர்வமற்ற தூதராக ஒர்க் பண்ணியிருக்காரு லண்டனில். இவர் ஒரு வெற்றிகரமான வர்த்தகராக இருந்து தான் ஈட்டிய செல்வத்தை எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, இந்திய தேசிய இயக்கத்துக்காகவே செலவு பண்ணியிருக்கார். இந்திய சுதந்திரத்துக்காக தான் சம்பாரித்த எல்லா செல்வத்தையும் இந்திய தேசிய சுதந்திரத்துக்காக அவர் செலவு பண்ணியிருக்கார். இதெல்லாம் இவருடைய சிறப்புகள். ஸ்டார்டிங்கில் இவர் பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் கணித பேராசிரியராக வேலை பார்த்துக்கிட்டே சமூக சேவையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. 1867 ஒடிசாவில் ஒரு பஞ்சம் ஏற்படுது. அந்த பஞ்சத்தின் போது தான் வறுமையை பற்றி அவர் தன்னுடைய ஆய்வை துவக்கிறார். ஏன் பஞ்சம் ஏற்படுது, எதனால் பஞ்சம் ஏற்படுது, நம்ம நாட்டில் என்ன வளம் இல்லை, ஒடிசா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம நாட்டில் என்ன வளம் இல்லை, ஒடிசாவில் என்ன இல்லை, எதனால் பஞ்சம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவர் அதை பற்றிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு ஆய்வை துவங்குறார். அப்படி துவங்கும்போது தான் அவருக்கு தெரியுது, பிரிட்டிஷ் இந்தியாவை வடிகாலாக பயன்படுத்தி செல்வத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்திய மக்கள் வறுமையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அவருடைய வடிகால் கொள்கையை ரிலீஸ் பண்ணுறார். இதுதான் அவருடைய வடிகால் கொள்கை. 1867 ஒடிசா பஞ்சத்தின் போது ஆய்வு பண்ணி அவர் இதை தான் கண்டுபிடிக்கிறார். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி என்ன பண்ணிடுறாங்க, செல்வத்தெல்லாம் இங்கிலாந்துக்கே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் பொருளாதார இழப்பு மட்டும் ஏற்படாமல் இந்தியாவிற்கு அறிவு இழப்பும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும். எந்த ஒரு நாடாக இருந்தாலும் என்ன பண்ணணும், வசூலிக்கக்கூடிய வரியை அந்த நாட்டு மக்களின் நலனுக்காகவே செலவு பண்ணணும். ஆனால் இந்தியாவுடைய வரிப்பணம் எங்கே, இங்கிலாந்து நலனுக்காக செலவிடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கப்போ இந்தியாவில் எப்படி ஒரு வளர்ச்சி காண முடியும், இந்திய மக்கள் எப்படி முன்னேறுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் கண்டுபிடிச்சு வடிகால் கொள்கை அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையை ரிலீஸ் பண்ணுறார். பின் 1901 இந்த விஷயத்தை கருப்பொருளாக கொண்டு ஒரு நூல் இவரே எழுதி ரிலீஸ் பண்ணுறாரு. செல்வச் சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு கூட அழைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். வடிகால் கொள்கை தான் இந்த செல்வச் சுரண்டல் கோட்பாட்டுக்கு ஒரு அடித்தளமாக இருந்துச்சு. அப்போ செல்வச் சுரண்டல் கோட்பாடு அப்படின்றத வச்சு இவருடைய கொள்கையவே இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி அதை வடிகால் கொள்கையை செல்வச் சுரண்டல் கோட்பாடுன்னு உருவாக்கி அதை பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான புத்தகத்தை எழுதுறாரு. இது நிறைய இடங்களில் உங்களுக்கு இயர் அப்படின்றது மாறுது. ஒரு சில இடங்கள் 1867 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 1867 உங்களுக்கு வடிகால் கொள்கையை தான் ரிலீஸ் பண்ணியிருப்பார். இந்த புத்தகம் எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா 1901 தான். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசியில் எக்கச்சக்கமாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே போல் 1870 உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவுடைய தேசிய வருமானத்தை பற்றி முதலாக கணக்கிடுறாரு. தலா 20 ரூபாய் தனிநபர் வருமானம் அப்படின்றது தலா 20 ரூபாயா இருக்குது ஒரு நபருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறார். 1874 பரோடாவுடைய திவான் ஆயிட்டார். 1885 பம்பாய் சட்டமன்ற நியமன உறுப்பினர் ஆகிறார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிறார். ஒரு ஆய்வறிக்கை சமூக சேவை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் பஞ்சத்தை வைத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சிக்கான ரிசல்ட்டை வெளியிட்டு ஒரு தேசிய வருமானத்தை பற்றி ஒரு விஷயத்தை முதலாக கணக்கிட்டு சொல்லி அதுக்கப்புறம் பரோடா அப்படின்ற பகுதியுடைய திவானாகி
பம்பாய் சட்டமன்றத்துக்கு நியமன உறுப்பினராக பம்பாய் சட்டமன்றத்தில் போய் உட்காராரு. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ண வருஷத்தில் இவர் பம்பாய் சட்டமன்ற நியமன உறுப்பினராக போகிறார். தென் 1892 இங்கிலாந்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக போகிறார். அப்போ இங்கிலாந்துடைய அந்த அதிகாரப்பூர்வமற்ற தூதர் பதவிக்கு இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் யார் அப்படின்னா இவர் தான். முதல் இந்தியர். இங்கிலாந்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்றத்தில் இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வமற்ற சீட்டு ஒன்று வைக்கிறாங்க. அந்த சீட்டுக்கு முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி தான். லண்டனுக்கு ஒரு ஸ்டார்டிங்லேயே அதுக்கு முன்னாடியும் போயிட்டு வந்தப்பையும் சரி, அவர் படிச்சுக்கிட்டு இருந்த டைம்லையும் சரி, லண்டனுக்கு போய் இந்திய பிரச்சனையை பிரிட்டிஷ் மக்கள்கிட்ட விவாதிக்கிறதுக்கும் ஆங்கிலேயர்களுடைய மனதை பக்குவப்படுத்தி அவங்க என்ன தப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் 1865 லண்டன் இந்திய சங்கம் அப்படின்ற அதெல்லாம் பஞ்சத்தை பற்றி, ஒடிசா பஞ்சத்தெல்லாம் பற்றி ஆராயறதுக்கு முன்னாடி 1865 லண்டன் இந்திய சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு, 1866 கிழக்கிந்திய கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு, ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு? ரெண்டுமே உங்களுக்கு லண்டனில் தான். ரெண்டையுமே லண்டனில் ஸ்டார்ட் பண்ணி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாரு? இந்தியர்களுடைய பிரச்சனையை பிரிட்டிஷ் மக்களுக்கு தெரியப்படுத்த, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் 1895 ராயல் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷனுடைய உறுப்பினராக ஆன இந்தியர். ராயல் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த ராயல் கமிஷனுடைய உறுப்பினரான இந்தியர் தாதாபாய் நௌரோஜி. அதன் பிறகு 1897 பாலகங்கார திலகர் கைது செய்யப்பட்ட போது இந்த அடக்குமுறை தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். பாலகங்கார திலகரை 1897 என்ன பண்ணியிருப்பாங்க? கைது பண்ணியிருப்பாங்க. தேச துரோக சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முதல் நபர் பாலகங்கார திலகர்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அதை எதிர்த்து இவர் என்ன பண்ணுறாரு? இது தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு சொல்லி ரொம்ப எச்சரிக்கிறார். 1885 தொடங்கப்படக்கூடிய காங்கிரஸ்க்கு 3 தடவை அந்த காங்கிரஸ் மாநாடுடைய தலைவராக இருந்திருக்காரு. அப்போ ரொம்ப வயசான ஒரு லீடர் தான். உங்களுக்கு காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பே அவர் என்ன பண்ணுறாரு? பம்பாய் சட்டமன்றத்துடைய நியமன உறுப்பினர் ஆயிட்டார். காங்கிரஸ் மாநாட்டுக்கு 3 முறை தலைமை தாங்கியிருக்காரு. 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1886 கல்கத்தா காங்கிரஸ் செஷன், 1893 லாகூர் காங்கிரஸ் செஷன், 1906 கல்கத்தா காங்கிரஸ் செஷன். இந்த 1906 கல்கத்தா காங்கிரஸ் செஷனில் தான் சுயராஜ்யம் அப்படின்றத முதலாக வலியுறுத்தியிருப்பாங்க. அப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 1886 உங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு 1906 இது ரெண்டுமே கல்கத்தாவில் நடந்திருக்கும். நடுவில் 1893 மட்டும் உங்களுக்கு எங்கே நடந்திருக்கும்? லாகூரில் நடந்திருக்கும். இது 3த்துக்கும் யார் தான் தலைமை தாங்கியிருப்பார்? தாதாபாய் நௌரோஜி தான் தலைமை தாங்கியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவருடைய பத்திரிகைகள் நிறைய எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். நம்ம முக்கியம்னு சொல்கிறதெல்லாம் நிறைய எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். ராஸ் கோஃப்தார் அப்படின்ற ஒரு பத்திரிகையும் சரி, பார்சிகளுடைய ஒரு வாய்மொழியாக இருந்துச்சு, இல்லை உறுதிமொழி, இல்லை அவங்களுடைய ஒரு வசனமாக இருந்துச்சு ராஸ் கோஃப்தார் அப்படின்றது. அந்த பேரில் ஒரு பத்திரிகை நடத்துகிறாரு. அதே போல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குரல் அப்படின்னு சொல்கிற ஒரு பேர்லையும் பத்திரிகை நடத்துகிறாரு. இந்த இந்தியாவின் குரல் அப்படின்ற இந்த பத்திரிகை தான் காங்கிரஸின் முதல் பத்திரிகையாக சொல்லப்படுகிறது. இவர் நடத்திய இந்த 2 பத்திரிகைகள் ரொம்ப முக்கியம். இவர் தீவிரமாக வலியுறுத்தினார் எதை அப்படின்னா, மக்களுக்காகவே ஆட்சியாளர்கள் அன்றி ஆட்சியாளர்களுக்காக மக்கள் கிடையாது, மக்களுக்கு என்ன தேவையோ அதை ஆட்சியாளர்கள் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கடைசி வரைக்கும் வலியுறுத்தி பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ இந்த அளவுக்கு தன்னுடைய படிப்பின் மூலமாகவும் ஆராய்ச்சியின் மூலமாகவும் உயர்ந்தவர் நம்ம தாதாபாய் நௌரோஜி. பெருசாக போராட்டங்கள்லாம் எதுவும் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் போராட்டங்கள்லாம் எதுவும் பண்ணல. ஆனால் தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். மக்களுக்கு ஆங்கிலேயர்கள் எப்படியெல்லாம் நம்மளை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிய வச்ச தொடக்க கால மிதவாத தலைவர்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் தான் தாதாபாய் நௌரோஜி. ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.